ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்குகளின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 12 மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்காதது ஏன் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். 12 மசோதாக்கள் மீதான எந்த முடிவையும் தமிழக ஆளுநர் எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதிகள் 2 மசோதாக்களை ஏன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் என்றும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். 10 மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க மறுத்தார் என்பதுதான் கேள்வி என்றும் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக அரசின் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை தமிழக ஆளுநருக்கு எழுப்பியிருக்கிறார்கள். அந்த வகையில் 10 மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க மறுத்தார் என்பதுதான் கேள்வி என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழக ஆளுநர் 12 மசோதாக்கள் மீது முடிவெடுக்காதது ஏன் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தமிழக அரசு ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்குகளின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை ஆளுநர் முன் வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்று கூறியுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது ஏன் மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்கவில்லை என்பதை மட்டும் கூறுங்கள் என அட்டார்னி ஜெனரலிடம் கண்டிப்பாக கேட்டுள்ளனர்.